வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் LG43 இன்ச் ஸ்மார்ட் டிவியில் ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணால் அதை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்லேயே வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு ப்ளூ கலர் டிஸ்பிளே மாதிரி வந்து வீடியோ வந்துருச்சு. பார்த்தா ஒரு டிஸ்பிளே போன கம்ப்ளைண்ட் மாதிரியே இருந்தது. பட் அதை பிரித்து பார்க்கும்போது பார்த்தா அது வந்து பேக்லைட் LED பேக்லைட் வந்து ஸ்ட்ரிப்பு கம்ப்ளைண்ட்டு. கலர்ஸ் எல்லாம் ப்ளூ கலரில் டின்ட்டு மாறிடுச்சு. இது வந்து LG43 ஸ்மார்ட் டிவி, மாடல் நம்பர் 43L554T, அந்த மாடல் ஸ்மார்ட் டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே போன கம்ப்ளைண்ட் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் இருந்தாலுமே பேக்லைட் மேலே ஒரு டவுட், அதனால தான் வந்து பேக்லைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அதே மாதிரி பேக்லைட்டில் வந்து அந்த கலர் டின்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் வந்து இது பேக்லைட் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த செக் பண்ணுறதை பாருங்கள், அந்த கலர் எப்படி இருக்குதுன்னு. ஒரு ப்ளூ கலர் மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுவே நார்மலாக இருக்கிற ஒரு புது ஸ்ட்ரிப்பு வந்து செக் பண்ணும்போது அதனுடைய கலர் டின்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து நல்லா ஒயிட்டாக வருது. ஆனால் அந்த டிவியில் இருந்த ஸ்ட்ரிப் வந்து பேக்லைட் ஸ்ட்ரிப் வந்து ப்ளூ கலர் மாதிரி மாறிடுச்சு. இதுதான் வந்து இதில் ப்ராப்ளம். அதனால தான் வந்து பிக்சர் வந்து ஃபுல் ப்ளூ, அப்படியே ப்ளூ கலரில் டிஸ்பிளே போன ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியுது. இப்போ இது எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ வந்து எல்லா ஸ்ட்ரிப்புமே வந்து மூணுமே வந்து அதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது மூணுமே வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரிப்ஸு. இதுக்கு வந்து நம்ம தனியாக டபுள் சைட் டேப்பில் அடிக்க வேண்டியதில்லை. அந்த ஸ்ட்ரிப்ஸ்லேயும் வந்து அந்த டூவல் டேப் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சால்ட்ரிங்கில் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த ஸ்ட்ரிப்பில் வர அந்த ஒயர் வந்து பேக்லைட்லேருந்து வர ஜாக் அப்படியே வந்து சேம், அதனால் வந்து அப்படியே வந்துக்கும். இதில் வந்து ஒரு பேக்லைட் ஸ்ட்ரிப்புக்கு வந்து 7 பல்ப் இருக்குது. ஒரு பல்புக்கு 3 வோல்ட் எடுக்கும். அப்போ வந்து ஒரு பேக்லைட் ஸ்ட்ரிப்பு வந்து 7 பல்புக்கு 21 வோல்ட் எடுக்கும். இப்போ அந்த 3 பேக்லைட் ஸ்ட்ரிப்புமே சேர்ந்து 63 வோல்ட் வரைக்கும் எடுக்கும். ஆனால் போர்ட்லேருந்து வர வோல்டேஜ் அந்த இன்டெக்ஸ் LED சர்வீஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு, அதுலேயே சொல்லியிருப்பேன். போர்ட்லேருந்து வர வோல்டேஜ் வந்து ஆம்பியர் எடுக்கும்போது கொஞ்சம் வோல்ட் வந்து முன்ன பின்ன வரும். இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு 70 வோல்டேஜுக்கு பக்கம் வந்து போர்ட்லேருந்து வரதை எடுக்கும். இன்டெக்ஸ் LED டிவி சர்வீஸ் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதுவும் பேக்லைட் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியிருப்பேன். இப்போ இது வந்து செக் பண்ணி பார்ப்போம். மூணுமே ஆவரேஜாக வந்து கலர் ஒரே மாதிரி வருதா, வோல்டேஜ் எப்படி எடுக்குது அப்படிங்கிறத. ஓகே, மூணு ஸ்ட்ரிப்புமே கலர் டின்ட் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆக போகுது. LED பொறுத்த வரைக்கும் பேக்லைட்டில் சேஞ்ச் பண்ணும்போது டிஸ்பிளேவெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்து வைக்கணும். கொஞ்சம் கவனக்குறைவாக வேலை செஞ்சோம்னாலும் அந்த டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வீடியோ அப்படின்னா 8 நிமிஷத்துலேயும் அந்த வேலை முடியாது. கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள்லாம் கூட ஆகும். பேக்லைட் ஸ்ட்ரிப்ஸ் நம்ம கையில் கிடைக்கலன்னா 2 நாள் 3 நாள்லாம் இருக்கும். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் டைம் அப்படிங்கிறது ஸ்பேர் கைக்கு கிடைக்கிறது பொறுத்து தான் வந்து செஞ்சு கொடுக்க முடியும்.
நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த டிவியில் இருக்கிற போர்ட்ஸ்லாம் பார்ப்போம். இந்த டிவிக்கு பவர் சப்ளை ப்ளஸ்ஸு பேக்லைட் வோல்டேஜ், டிரைவர் வோல்டேஜ் வேறு ஒரு போர்டு வந்து அந்த அப்படியே வந்துடும், பவர் சப்ளை போர்ட்லேயே வந்துடும். அடுத்தது டிகான் போர்டு, அடுத்தது மதர் போர்டு. இந்த டிகான் போர்ட்லேருந்து மதர் போர்டுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு, அந்த டிகான் போர்டில் வந்து 2 ஸ்ட்ரிப்பாக பிரிஞ்சு டிஸ்பிளேயில் வந்து பேனலில் வந்து 2 சைடு மொத்தம் 4 காஃப் இருக்குது. அதில் 2 காஃப் லெஃப்ட் சைடுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு, ரைட் சைடுக்கு ஒரு ஸ்ட்ரிப் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. வெர்டிக்கல் ஹாரிசான்டல்னு வரும். அது அடுத்தது வேறு ஏதாவது டிவியில் வந்து நான் ஒரு பேனல் வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிங்கிள் காஃப், டபுள் காஃப் இந்த மாதிரி வந்து பேனலில் நிறைய இருக்குது. அது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இதுதான் வந்து எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் போர்டு. இதுலேயே வந்து பேக்லைட் டிரைவரும் இதுலேயே வந்துடும் வோல்ட்டு. அடுத்தது மதர் போர்ட்லேருந்து எல்விடிஎஸ் கேபிள், அப்புறம் டிகான் போர்ட்லேருந்து ஸ்கேலர் பிசிபிக்கு போகிற ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் இன்றைக்குமே முன்னணி பிராண்டில் எல்ஜி இருக்கிறதுக்கான காரணம் அதனுடைய குவாலிட்டி தான். டிவியோட நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கலாம் பார்க்க வேண்டியதில்லை. எல்ஜியெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உள்ள ஸ்பேர்ஸ் வந்து இருக்குது. ஒரு 43 இன்ச் டிவி 10,000லேருந்து 15,000 ரூபாய்க்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிது. அப்படின்னாலும் எல்ஜியிலே எடுத்திங்கன்னா ரேட்டு வந்து இன்னுமே ஒரு 10,000 15,000 டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் அதுக்கு தகுந்த குவாலிட்டி, அதுக்கு தகுந்த எல்லாமே வந்து அதில் இருக்கும். அதனால தான் அதுக்கு அந்த விலை. காசுக்கு தகுந்த பணியாருங்கிற மாதிரி இன்றைக்குமே வந்து சோனி, சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வந்து நிலச்சி நிற்கிறதுக்கான காரணம் அதனுடைய குவாலிட்டி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிவி புதுசாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பிராண்டட் டிவிக்கு போகிறது ரொம்ப நல்லது. விலை கம்மியில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் டிவி எடுக்கும்போது அதனுடைய தரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரில. அதுலேயுமே ஒரு சில டிவிக்கள் குவாலிட்டியான டிவிக்கள் நம்ம சர்வீஸ்க்கு வரும்போது பார்க்குறோம். ஆனால் எல்லா டிவியுமே அப்படி இருக்குதா அப்படின்னு வந்து தெரியாது. நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஒரு கடையில் வாங்குறீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தெளிவாக பார்த்து நல்ல டிவியாக வாங்கிக்கிங்க. அடுத்தது 5.1 அவுட்புட். அந்த ஆப்டிக்கல் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பிராண்டட் டிவியில் மட்டும்தான் இருக்கும். எல்ஜி, சாம்சங், சோனி அந்த மாதிரி நீங்கள் லோக்கல் பிராண்டில் வாங்குகிற டிவியில் இருக்காது. கோஆக்சியல் அவுட்புட்டுமே 2.2 சேனல் தான் வரும். அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த டிவி ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி.